ஒரு காலத்துல வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். எப்பெல்லாம் வீட்டுக்கு போய் அப்பெல்லாம் பிடிக்கும் சனியை. நான் கூட நினைப்பேன், அங்கிள் வீட்டுக்கு வந்தா ஜாலியா இருக்கும், பப்ஸ் மிக்சரு பேக்கரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வர்றாரு, சாப்பிட்டு வீக்கெண்டை நல்லா என்ஜாய் பண்ணான்னு. இப்பதானே தெரியுது கிழவன் நீ வரதே பெரிய துயரம்னு. புரிஞ்சு வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு எல்லா முன்னாடியும் உங்க பையனுக்கு 10,000 தான் சம்பளம், இந்த சம்பளத்துக்கெல்லாம் பொண்ணு கிடைக்காது, அப்படியே அமைஞ்சாலும் அந்த பொண்ணுக்கு கொஞ்சமாவது நகை பண்ணணும், அதுக்கெல்லாம் காசு வச்சிருக்கலான்னு நோண்டி நோண்டி 1008 கேள்வி கேட்ப. சரி, அப்படியாவது எவனா மொத்தம் எனக்கு பாவப்பட்டு பொண்ணை கொடுத்து முடிச்சாலும் கிழவன் 2 மாசம் கழிச்சு மறுபடியும் வந்து வீட்டுல வந்து உட்காந்துருப்பா பாரு. வீட்டுல நல்ல செய்தி இல்லையா, குழந்தை பெத்துக்கலையா, வெக்கமா இல்லையாடா? சரி, இப்படியாவது கஷ்டப்பட்டு குழந்தைய பெத்துக்கிட்டாலும் ஒரு குழந்தையோ நிப்பாட்டாத, 2 குழந்தை பெத்துக்க அப்படின்னு வந்து நிப்ப. உங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நான் 2 குழந்தைய பெத்துக்கிட்டு இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. நல்ல பெரிய ஸ்கூலா பார்த்து அட்மிஷன் போடுறா கண்ணான்னு மறுபடியும் வந்து நிப்ப. கடைசியில பார்த்தா உங்க லைஃப் தான் நாங்க வாங்க. இனிமே சாக்கு போ சொல்லிக்கிட்டு எதுக்காவது வீட்டு பக்கம் வந்த